அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, சூரியனும் புதனும் ஒரு ராசியா சேர்ந்திருந்தா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தா அது புத ஆதித்ய யோகம்னு பேரு. இங்க இன்னைக்கு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, முன்னாடி சூரியனுக்கு முன்னாடி புதன் இருக்கணும், புதனுக்கு பின்னாடி சூரியன் இருக்கணும். அப்பதான் அது புத ஆதித்ய யோகமாக வேலை செய்யும். சூரியன் முன்னாடி இருந்து புதன் பின்னாடி இருந்தா அது புத ஆதித்ய யோகம் அல்ல. இந்த புத ஆதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜாதகருக்கு சகல துறைகளிலும் நிபுணத்துவத்தை கொடுக்கும், மிகப்பெரிய அறிவை கொடுக்கும், நாலேஜை கொடுக்கும், திறமையை கொடுக்கும், ஒரு மெச்சூரிட்டியான லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுக்கும், விகடகவித்தன்மையை கொடுக்கும். மொத்தத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் இருப்பது என்பது பாதிக்கப்படாமல் பாதகம் இல்லாமல் இருந்தால் அது மிகப்பெரிய யோகத்தை ஜாதகருக்கு தந்துடும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பேர் புதன் சூரியன் இணைவு இருந்தாலும் மிக மிக சிறப்பான வகையில் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதனும் சூரியனும் எந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கணும். மேசத்துல புதனும் சூரியன் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் புதனும் சூரியனும் இருந்தாலும் சரி, மிதுனத்தில் அல்லது கன்னியில் புதனும் சூரியனும் இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். அதாவது மேசத்துல புதன் சூரியன், மிதுனத்தில் புதன் சூரியன், சிம்மத்தில் புதன் சூரியன் அல்லது கன்னியில் புதன் சூரியன், இந்த 4 இடங்களிலுமே புதன் சூரியன் இருந்தா அது ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் மேசம், சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம், புதனுடைய ஆட்சி வீடு மிதுனமும் கன்னியும், கன்னியில அது உச்சமாகுது. அப்போ இந்த 4 வீடுகளிலும் புதனும் சூரியன் இருந்தா அது மிகப்பெரிய யோகத்தை ஜாதகருக்கு தந்து விடுகிறது அப்படிங்கிறதையும் நாம மறுப்பதற்கில்லை. இதுல இந்த அமைப்புகள் பாதகமாகவோ திரிசூனியமாகவோ எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தா புதன் சூரியன் இணைவு மிகப்பெரிய ராஜயோகத்தை ஜாதகருக்கு தந்து விடுகிறது அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.